பறித்த புலியாடையும் தரித்து டம 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 என டமுருகம் ஒலிக்க, கபால மாலையும் அசைந்தாட, சுற்றி அரவமுடன் நெற்றிக் கணல் எரிய, பற்றிய திருவடி முக்தி அளித்திட, ஹர ஹர சிவ என அண்டமெங்கும் ஒலித்திட, தொழும் மேனி சிலிர்த்திட, ஆனந்தம் பரமானந்தம் ஐயனாடும் தாண்டவ தரிசனம். என்ன அழகான வரிகள் பாருங்கள். ராகமாலிகை ராகத்தில் ஆதி தாளத்தில் TH தியாகராஜர் அவர்கள் இயற்றிய சப்த தாண்டவத்திற்கான நடனத்தை நடனச் செல்வம் கவின் நிலா வழங்க கண்டு ரசித்தோம், மெய் சிலிர்த்தோம். அவருக்கு மிக அழகாக பயிற்சி அளித்த குரு ஸ்ரீமதி பிரியா சதீஷ் அவர்களுக்கும் அருமையான இசைக்குழுவினருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இயக்குனரான சங்கமம் டான்சர்ஸ் அகாடமியின் குரு ஸ்ரீமதி பிரியா சதீஷ் அவர்களை பற்றி குரு டாக்டர் சுமதி சுந்தர் அவர்களிடம் முறைப்படி பரதநாட்டியம் பயின்ற குரு ஸ்ரீமதி பிரியா சதீஷ் அவர்கள் இக்கலையை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் உன்னத பணியில் ஈடுபட்டுள்ளார். ஸ்ரீமதி பிரியா அவர்கள் சிறந்த நடன கலைஞர் மட்டுமன்றி பாடகி, நடன பயிற்சியாளர், நடன வடிவமைப்பாளர் என பன்முக திறமை கொண்டவர். BCA மற்றும் பரதநாட்டியத்தில் இளங்கலை பட்டம் முடித்த பின் நடன வடிவமைப்பில் நுண்கலை முதுகலை பட்டமும் DTT பட்டமும் பெற்றுள்ளார். அது மட்டுமன்றி நட்டுவாங்கத்திலும் டிப்ளமோ முடித்துள்ளார். நடன வடிவமைப்பு மற்றும் சிறந்த நடனத்திற்காக ஸ்ரீமதி பிரியா சதீஷ் அவர்கள் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். ஆடலரசி, நாட்டிய மயூரி, நடன தாரகை, நடன நாயகி ஆகியவற்றுடன் அண்மையில் அவருக்கு அளிக்கப்பட்ட நாட்டிய திலகம், நாட்டிய கலைமணி போன்ற விருதுகள் குறிப்பிடத்தக்கவையாகும். சென்னை அயப்பாக்கம், திருவேற்காடு ஆகிய இடங்களில் சங்கமம் டான்சர்ஸ் என்ற அருமையான பரதநாட்டிய பள்ளியை நிறுவி குழந்தைகளுக்கு முறைப்படி இந்த அரும்பெரும் கலையை கற்றுக் கொடுக்கும் பணியை இவர் மேற்கொண்டிருக்கின்றார். இவரிடம் பயிற்சி பெற்ற மாணவிகள் பலர் தங்கள் திறமையை பல்வேறு இடங்களில் வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்தியா மட்டுமன்றி கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் இந்த அழகிய பரதநாட்டிய கலையை ஸ்ரீமதி பிரியா சதீஷ் அவர்களிடம் கற்றுக்கொண்டு வருகின்றனர். பொன்னேரி வேலம்மாள் இன்டர்நேஷனல் பள்ளியில் 3 ஆண்டுகள் பரதநாட்டிய ஆசிரியையாகவும் இவர் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரியா சதீஷ் அவர்களின் கலைச்சேவை மென்மேலும் நல்ல முறையில் எதிர்கால சந்ததியினருக்கு பயன்பட நாம் அனைவரும் இந்த நேரத்திலே அவரை வாழ்த்துவோம். கணவர் திரு சதீஷ் கர்ணா அவர்கள் BSc விஷுவல் கம்யூனிகேஷன், MSc ஃபிலிம் டெக்னாலஜி என திரைத்துறைக்கான படிப்புகளை படித்தவர். போட்டோகிராஃபி ஆர்வத்தின் அடிப்படையில் திரைத்துறையில் சினிமாட்டோகிராஃபராக பணியாற்றியுள்ளார். தற்போது இணை இயக்குநராக திரைத்துறையில் பணியாற்றி வருகின்றார். ஸ்ரீமதி பிரியா சதீஷ் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து இந்த பரதநாட்டிய பள்ளி மென்மேலும் சிறக்க தமது மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருகின்றார். இந்த நேரத்திலே கலை தம்பதிக்கு நமது வாழ்த்துகளும் பாராட்டுகளும் கரவொலிகள் மூலமாக எழும்பட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறார் நமது வாய்ப்பாட்டு கலைஞர் ஸ்ரீ V. வேல்முருகன் அவர்கள். இசைத்துறையில் MA பட்டம் பெற்றுள்ள இவர் டாக்டர் S. சுரேஷ்குமார் அவர்களை குருவாக கொண்டு கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு நடன நிகழ்ச்சிகளுக்கு தமது அர்ப்பணிப்புடன் கூடிய சேவையை ஆற்றி வருகின்றார். சப்தஸ்வர மாமணி, நாத தீபிகா போன்றவை இவர் பெற்ற விருதுகளில் சிலவாகும். அரங்கத்திலே ஆடுகின்ற நாட்டிய கலைஞருடைய பாத அசைவுகளை வழிநடத்தக்கூடிய அற்புதமான பணி மிருதங்க வித்வானுடையது. தமது விரல் அசைவுகளால் நடன அசைவுகளுக்கு வழிகாட்டும் மிருதங்க இசைக்கலைஞர் ஸ்ரீ கஜேந்திரன் கணேசன் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறு வயதிலேயே வாய்ப்பாட்டு கற்கத் தொடங்கிய ஸ்ரீ கஜேந்திரன் கணேசன் அவர்கள் மிருதங்கத்தில் தமது ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். குரு ஸ்ரீ அனுமந்தபுரம் RJ பூபராகன் அவர்களிடம் முறைப்படி மிருதங்கம் இசை கற்ற பின் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஏராளமான நடன மற்றும் இசை நிகழ்ச்சிகளில் தமது பங்களிப்பை வழங்கி வருகின்றார். 2010ஆம் ஆண்டு VDS ஆர்ட்ஸ் அகாடமி வழங்கிய சிறந்த மிருதங்க கலைஞருக்கான விருது, செங்குந்த மகாஜன கல்வி சங்கம் திருவாரூர் வழங்கிய நந்திகேசா மதுர வாத்தியக விருது, கனடாவின் டொரண்டோ தமிழ் வானொலியான கீதபாணி சார்பில் அளிக்கப்பட்ட மிருதங்க இசை அரசு விருது, தபிலா தடாச்சாரி விருது, யாழ்ப்பாணம் நல்லூர் சிவாச்சாரிய குரு பீடம் வழங்கிய மிருதங்க அரசு உள்ளிட்டவை இவர் பெற்ற விருதுகளில் சிலவாகும்.
அமெரிக்கா, இலங்கை, மொரீஷியஸ், தாய்லாந்து, கனடா போன்ற நாடுகளுக்கு சென்று ஏராளமான நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தமது பங்களிப்பை வழங்கியுள்ளார். இன்று நடனமாடும் குழந்தை செல்வங்களுக்கு தமது பங்களிப்பை வழங்கியமைக்கு மிகுந்த நன்றியை இந்த நேரத்திலே தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது அருமையான இசைக்கலைஞர்களை இந்த நேரத்தில் கௌரவப்படுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். நமது வாய்ப்பாட்டு கலைஞர் ஸ்ரீ வேல்முருகன் அவர்கள் தற்போது குழந்தைகளின் பெற்றோரால் கௌரவிக்கப்படுவார். தங்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மிருதங்க இசைக்கலைஞர் ஸ்ரீ கஜேந்திரன் கணேசன் அவர்களை கௌரவிப்பதில் சங்கமம் டான்சர்ஸ் பெருமை கொள்கிறது. மிக்க நன்றி. நமது வீணை இசைக்கலைஞர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ராஜலட்சுமி அம்மா அவர்களை கௌரவிப்பதில் சங்கமம் டான்சர்ஸ் பெருமை கொள்கின்றது. புல்லாங்குழல் இசைக்கலைஞர் திருமானூர் ஸ்ரீ டி.கே. காமேஸ்வரன் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார். தனது இசையால் எல்லோரையும் வசீகரிக்கும். வீணையோ தன்னுடைய தனித்துவமான அழகிய தோற்றத்தால் நம் மனதை வசீகரிக்கின்றது. இன்று அழகான வீணை இசையை வழங்கிக் கொண்டிருப்பவர் டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள். இசை குடும்பத்தில் பிறந்த இவர் வீணை மட்டுமன்றி வாய்ப்பாட்டு, ஹார்மோனியம், கீபோர்டு ஆகியவற்றிலும் சிறந்து விளங்குபவர். சிறு வயதிலேயே வீணை இசையின் பால் பெரும் நாட்டம் கொண்ட இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் வீணை இசையில் முதுகலை பட்டமும் தொடர்ந்து எம்ஃபில் பட்டமும் பெற்றார். 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் இசை கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். மலேசியாவில் உள்ள தமிழ் மக்களுக்கு இசையை கற்பித்து வருகின்றார். வசதி வாய்ப்பற்ற குழந்தைகளுக்கும் இசை சென்றடைய வேண்டும் என்பதற்காக கவிதா பாரதி வித்யாலயா என்ற இசைப்பள்ளியில் 1986 தொடங்கி 40 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றார். பல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இங்கே இசை பயின்று உலகின் பல பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றார்கள். சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு இசையை கொண்டு சென்ற சேவைக்காக இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. பலத்த கரவொலிகளை எழுப்புங்கள். அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இசை பாடத்தில் உதவி வருவதுடன் லண்டன் அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸுடன் இணைந்து இசையை கற்பித்து வருகின்றார். சங்கமம் டான்சர்ஸின் சலங்கை பூஜை நிகழ்ச்சியில் தாங்கள் வீணை இசை கலைஞராக பங்கேற்றது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகின்றது. தங்கள் வருகைக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். ஒரு சாதாரண காற்று ராகங்களாக சுக அனுபவத்தை தரக்கூடிய இசையாக மாறுகின்ற மாயாஜாலத்தை தமது புல்லாங்குழல் மூலமாக இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் நமது புல்லாங்குழல் இசைக்கலைஞர் திருமானூர் ஸ்ரீ டி.கே. காமேஸ்வரன் அவர்கள். தமது தந்தை நாதஸ்வர வித்வான் ஸ்ரீ டி.சி. கருணாநிதி அவர்களிடம் சிறு வயதிலேயே கர்நாடக இசையும் பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழக துணை பேராசிரியர் ஸ்ரீ வசந்தகுமார் அவர்களிடம் புல்லாங்குழல் இசையும் பயின்றார். தமது 9வது வயது முதல் மேடை கச்சேரிகளில் புல்லாங்குழல் இசைத்து வருகின்றார். படிப்பில் மிகச்சிறந்த மாணவராக விளங்கிய காமேஸ்வரன் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கட்டட பொறியியல் பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றவர்.
வேங்குழல் வேந்தன், கானக்குழல் வித்தகர், தமிழ்நாடு அரசின் கலை வளர்மணி போன்ற பட்டங்களுக்கு சொந்தக்காரர். அவர் மென்மேலும் பல்வேறு சிறப்புகளை பெற வாழ்த்துவதுடன் இந்நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருப்பதில் எங்கள் அனைவருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நடனம் சில நொடிகளில் மேடை வர இருக்கின்றது. முற்காலத்திலே முருகப்பெருமானின் வழிபாட்டிற்காக பால் எடுத்து வருபவர்கள் ஆடல் பாடல்களுடன் ஆலயங்களை நோக்கி செல்வது வழக்கம். கந்தனை வழிபடுவதற்காக காவடியை எடுத்துச் செல்வோர் பாடிக்கொண்டும் அப்பாடலுக்கேற்ப ஆடிக்கொண்டும் செல்வதற்கு பயன்படும் பாடல் காவடி சிந்தாகும். காவடி சிந்துகள் 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சிந்து வகையாக கொள்ளப்படுகின்றன. பால், சந்தனம், பன்னீர் முதலிய வழிபாட்டுக்குரிய பொருட்களை காவடியில் வைத்து தோளில் சுமந்து முருகன் கோவில்களுக்கு ஆடிக்கொண்டு செல்லும் போது ஆடுவதற்கு ஏற்ற வகையில் பல வகையான தாள நடைகளில் அமைந்துள்ள பாடல்கள் இவை. இதோ காண்போம். ஏட்டையா அம்பாசமுத்திரம் சுப்பராய சுவாமிகள் இயற்றி செஞ்சுருட்டி ராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்துள்ள வள்ளிக்கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே ஊனும் உருகுதடி கிளியே வழங்க வருகின்றார்கள் சங்கமம் டான்சர்ஸ் நடன செல்வங்கள். வள்ளிக்கணவன் பேரை வழிபோக்க சொன்னாலும் உள்ளம் குடையுதடி
கிளியே ஊனும் முருகுதடி கிளியே ஊனும் முருகுதடி வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே ஊனும் முருகுதடி கிளியே ஊனும் முருகுதடி வள்ளி கணவன் பேரை வழி போக்க சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே ஊனும் முருகுதடி கிளியே ஊனும் முருகுதடி வள்ளி கணவன் பேரை வழி போக்க சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே ஊனும் முருகுதடி கிளியே ஊனும் முருகுதடி மாடு மனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன மாடு மனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன கோடி செம்பொன் போனால் என்ன கிளியே குறுநகை போதுமடி கிளியே குறுநகை போதுமடி கிளியே குறுநகை போதுமடி மாடு மனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன கோடி செம்பொன் போனால் என்ன கிளியே குறுநகை போதுமடி கிளியே குறுநகை போதுமடி கிளியே குறுநகை போதுமடி மாலை வடிவேலவர்க்கு வரிசையாய் நான் எழுதும் ஓலைக்கிரு காட்சி உள்ளமும் கிரு காச்சுதே கிளியே உள்ளமும் கிரு காச்சுதே கிளியே உள்ளமும் கிரு காச்சுதே மாலை வடிவேலவது வரிசைய நான் எழுதும் காச்சுதே கிளியே உள்ளம் கிரு காச்சுதே கிளியே உள்ளமும் கிரு காச்சுதே உள்ளமும் கிரு காச்சுதே மாலை வடிவேலவர்க்கு வரிசையாய் நான் எழுதும் ஓலை கிரு காச்சுதே கிளியே உள்ளமும் கிரு காச்சுதே கிளியே உள்ளமும் கிரு காச்சுதே கிளியே உள்ளமும் கிரு காச்சுதே காட்டுக்கொடி படர்ந்த கருவூரின் காட்டுக்குள்ளே விட்டு பிரிந்தானடி கிளியே வேலனெனும் பேரோனடி கிளியே வேலனெனும் பேரோனடி
பிரிந்தானடி கிளியே வேலனும் பேரோனடி கிளியே வேலனும் பேரோனடி காட்டு கொடி படர்ந்த கருவூரின் காட்டுக்குள்ளே விட்டு பிரிந்தானடி கிளியே வேலனும் பேரோனடி கிளியே வேலனும் பேரோனடி கூடி குலாவி மேத்த குகனோடு வாழ்ந்ததெல்லாம் வேடிக்கையல்லவடி கிளியே வெகுநாளை பந்தமடி கிளியே வெகுநாளை பந்தமடி கூடி குலாவி மேத்த குகனோடு வாழ்ந்ததெல்லாம் வேடிக்கையல்லவடி கிளியே வெகுநாளை பந்தமடி கூடி குலாவி மெத்த குகனோடு வாழ்ந்ததெல்லாம் வேடிக்கையல்லவடி கிளியே வெகுநாளை வந்தமடி கிளியே வெகுநாளை வந்தமடி மேடைகளில் பரவலாக தெலுங்கு பாடல்கள் பாடப்பட்ட காலத்தில் இசையில் நாட்டம் கொண்ட தமிழ் ஆர்வலர்களுக்காக புதிய இசை வடிவங்கள் தோன்றின. அவற்றில் ஒரு வகைதான் ஈரடிகளை கொண்ட கன்னிப் பாடல்கள். இதுபோன்ற கன்னிகள் கிளியை விழிக்கும் வகையில் அமைந்ததால் அவை கிளிக்கன்னிகள் என்று பெயர் பெற்றன. 19ஆம் நூற்றாண்டின் தமிழ் இசையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களுள் ஒருவர் சுப்பராய சுவாமிகள் என்றழைக்கப்படும் கிளிக்கண்ணி சுவாமிகள். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கோடரங்குளத்தில் வசித்த இவர் தாம் ஆற்றிய பணியின் அடிப்படையில் ஏட்டையா என்னும் சுப்பராய சுவாமிகள் என்றும் குறிப்பிடப்படுகின்றார். சுப்பராயன் தனது இளமை பருவத்திலேயே முருக பக்தராய் விளங்கியவர். 24ஆம் வயதில் ஞான கல்வி பெற்று 28 வயதில் துறவரம் மேற்கொண்டவர். தனது சீடர்கள் மூலம் ஆன்மீக கல்வி பரப்பி வந்தார்.
அவரது 102 கிளிக்கண்ணி பாடல்களில் மிகவும் புகழ்பெற்ற வள்ளி கணவன் பேரை வரிகளுக்கான நாட்டியத்தை தான் நாம் தற்போது கண்டு ரசித்தோம். மிக அழகான நடனத்தை வெளிப்படுத்திய நடனச் செல்வங்கள் கவின் நிலா, சம்ரிதா பூபேஷ், ஹர்ஷினி ஆகியோருக்கு அரங்கம் நிறைந்த பார்வையாளர்கள் அனைவரும் பலத்த கரவொலிகளை எழுப்பி வாழ்த்துங்கள். அடுத்த நடனத்தை காண நாம் அனைவரும் ஆர்வத்துடன் இருக்கின்றோம். கண்ணனை போற்றும் விதமாக அமைந்திருக்கும் தேஷ் ராகத்தில் ஆதிதாளத்தில் அமைந்த கிருஷ்ணலீலா இதோ மேடை வருகின்றது. சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா? புரியுமா? சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா? அது புரியுமா? జను జను తదిమి తరికిట కుకుం తరికిట తదింగిన తుం చిన్న కண்ணன் சின்ன கண்ணன் சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா? புரியுமா? சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா? புரியுமா? சின்ன
அடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா செய்தான் தெரியுமா அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா பாலில் நஞ்சு மூட்டி வண்ண பாலில் நஞ்சு மூட்டி வதைக்க வந்த பூதகியின் எண்ணம் யாவும் அறிந்து கொண்டு அண்ணவள் தன் உயிர் குடிக்க வண்ண பாலில் நஞ்சு மூட்டி
யாவும் அறிந்து கொண்டு அண்ணவள் தன் உயிர் குடிக்க தாம் ததீம் தஜனு தீம் ததீம் தாம் ததீம் தஜனு தீம் ததீம் தஜனு ஜனு ததிமி தரிக்கிட்ட குக்கும் தரிக்கிட்ட ததிங்கினக்கும் சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? மண்ணில் தவழ்ந்து வந்த மாயன் மண்ணை உண்டா. கண்ணனவன் வாய் திறந்தான், காசினியே காட்டிவிட்டார். கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த கோவிந்த கிருஷ்ண கோவிந்த ராதா முராரே. 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 கிருஷ்ண கோவிந்த ராதா முராரே. கிருஷ்ண கோவிந்த ராதா முராரே முராரே. பிறந்து கோகுலத்தில் யசோதையிடம் வளர்ந்த கண்ணன் செய்த லீலைகள்தான் எத்தனை எத்தனை. குழந்தை பருவத்திலே தன்னை கொல்ல வந்த பூதனையும் சகடாசுரன், திருநாவர்த்தன் உள்ளிட்ட அசுரர்களையும் வதம் செய்தான். பலராமனோடு தொழுவத்தில் மாடுகளின் வாலை பிடித்து இழுத்து விளையாடினான். ஆயர்குலச் சிறுவர்களுடன் கோபியர்களின் வீடுகளுக்கு சென்று பால், தயிர், வெண்ணெய் உண்டு மகிழ்ந்தான். வெண்ணெய் திருடுவதை பார்த்து யசோதையிடம் புகார் கூற முயன்ற மதுகரவேணியின் வாயிலும் வெண்ணெயை தடவிவிட்டு தப்பித்துக் கொண்டான். மண்ணை தின்றுவிட்டதாக நண்பர்கள் கூறியதை கேட்டு யசோதை வாயை காட்டச் சொன்ன போது அண்ட சராச்சரங்களையும் காண்பித்தான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் கண்ணன் லீலைகளை. அந்த கண்ணனை போற்றும் விதமாக அமைந்த கண்ணனின் லீலைகள் வெகு அருமையாக இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இதனை தத்ரூபமாக வழங்கிய நடனச் செல்விகளுக்கும் அருமையான இசைக்குழுவினருக்கும் குழந்தைகளுக்கு சிறப்பாக பயிற்றுவித்த சங்கமம் டான்சர்ஸின் குரு ஸ்ரீமதி பிரியா சதீஷ் அவர்களுக்கும் பலத்த கரவொலிகளுடன் பாராட்டுகளும் வாழ்த்துகளும். இன்று சலங்கை பூஜை காணும் நடனமணி ஹர்ஷினி பற்றி சில வரிகள். ஸ்ரீ சுந்தரம் ஸ்ரீமதி சாந்தி சுந்தரம் மற்றும் ஸ்ரீ ராஜன் ஸ்ரீமதி விஜயகுமாரி ஆகியோரின் பேத்தியும் டாக்டர் செல்வம் டாக்டர் பவித்ரா ஆகியோரின் புதல்வியுமான ஹர்ஷினி முகப்பேர் DAV கேர்ள்ஸ் சீனியர் செகண்டரி பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். சிறு வயதிலேயே கலை மற்றும் நடனத்தில் ஆர்வம் கொண்டிருந்த இவர் 2018ஆம் ஆண்டில் சங்கமம் டான்சர்ஸ் நடனப் பள்ளியில் சேர்ந்து குரு ஸ்ரீமதி பிரியா சதீஷ் அவர்களிடம் முறைப்படி இந்த அருமையான கலையை பயின்று வருகின்றார். தன்னுடைய ஈடுபாடு, ஆர்வம் காரணமாக பிரிட்ஜ் அகாடமியின் 5 தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றுள்ளார். படிப்பு மட்டுமன்றி சிலம்பம், செஸ், கூடைப்பந்து போன்றவற்றிலும் பயிற்சி பெற்று வருகின்றார். யோகா, தியானம் ஆகியவற்றை முறைப்படி கற்றுவரும் ஹர்ஷினி ஸ்கை யோகாவில் அடிப்படை பயிற்சி வகுப்புகளை நிறைவு செய்துள்ளார். அத்துடன் காயக்கல்ப யோகா சான்றிதழும் பெற்றுள்ளார். வரைகலை போன்றவற்றிலும் ஆர்வமுடையவர் அவர். ஹர்ஷினி கல்வியையும் இந்த நடன கலையையும் இன்னும் சிறப்பாக கற்று
பெயரும் புகழும் பெற வேண்டும் என்று கரவொலி எழுப்பி நடனமணியை வாழ்த்துவோமா? இன்று சலங்கை பூஜை காணும் நடனமணிகளுக்கு சிறப்பாக ஒப்பனை வழங்கியிருக்கின்றார் ஸ்ரீ சக்தி பாலகிருஷ்ணன் அவர்கள். அவர்களின் குழுவினருக்கு இந்த நேரத்திலே எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு நிகழ்ச்சிக்கு புகைப்படம் மற்றும் ஒளிப்பதிவு செய்வது என்பது சவாலான காரியம். அப்படி இருக்கையில் ஒரு நடன நிகழ்ச்சிக்கு புகைப்படம் மற்றும் வீடியோ பதிவு செய்வது என்பது இன்னும் மிக மிக சவாலான நுணுக்கமான காரியம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி முழுவதையும் புகைப்படம் மற்றும் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் டிஸ்பிளே பிக்சர்ஸ் குழுவினருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இன்னும் சில நொடிகளில் அடுத்த நடனத்தை காண இருக்கின்றோம். கலைவாணி என பற்பல பெயர்களில் போற்றப்படுபவள் சரஸ்வதி. அவளை போற்றும் விதமாக ஒரு கௌத்துவத்தை இன்னும் சில நொடிகளில் நாம் காணவிருக்கின்றோம். ஓடத் தெரிந்த 1 கோடி பேர்களில் ஒலிம்பிக்ஸில் ஓடுபவரை பயிற்சி மட்டும்தான் தீர்மானிக்கும். பேச்சுத்துறையில், எழுத்துத்துறையில், கலைத்துறையில், விளையாட்டுத்துறையில் இப்படி எல்லாவற்றிலும் ஒரு தனி மனிதனின் எளிய திறமையை தொழில்முறை திறனாக உருவாக்கி காட்டுவது பயிற்சியாகும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்ற பழந்தமிழ் வரிகள் நம் எல்லோருக்கும் பொருத்தமான ஒன்று. அந்த வகையிலே மிக அருமையான பயிற்சியை பல ஆண்டுகள் எடுத்து நடன செல்வங்கள் கவின்நிலா, சம்ரிதா பூபேஷ், ஹர்ஷினி ஆகியோர் இன்று சலங்கை பூஜை காண்கிறார்கள். பண்டை காலம் தொட்டே பரதநாட்டிய கலை நம்முடைய கோவில்களில் தெய்வ பொலிவுற வளர்ந்து வருகின்றது. கோவில்களில் நர்த்தனமும் தாண்டவமும் ஒரு வழிபாடாக கருதப்படுகின்றது. கோவில் தூண்களிலும் சுவர்களிலும் அழகான நாட்டிய வடிவங்கள் செதுக்கப் பெற்றிருக்கின்றன. மதுரை, சிதம்பரம் கோயில்களில் அபிநய முத்திரைகளும் கரணங்களும் கூடிய நாட்டியக்கலை சித்திரங்கள் பல காணப்படுகின்றன. நம் பெரியோர்கள் கலையை கல்லிற் சமைத்து அழியா புத்தகமாக்கினார்கள். அவை நமக்கு கிடைத்த காலத்தால் அழியாத பொக்கிஷங்கள். நடனம் என்பது ஒரு தெய்வீக கலை வடிவமாகும். பல்வேறு நடன வகைகளின் சங்கமமாக இந்தியா திகழ்ந்து வருகின்றது. ஒவ்வொரு நடனமும் அந்தந்த பகுதிகளில் பிரபலமாகவும் அதே நேரத்தில் நாட்டின் கலாச்சார பெருமையை வெளிக்கொணர்வதாகவும் இருந்து வருகின்றன. பரதநாட்டிய கலையின் மூலம் பரந்த அளவிலான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த முடியும். பல்வேறு மனோபாவங்களை வெளிப்படுத்தும் சிறப்பு பரதநாட்டியத்திற்கு உண்டு. பல தத்துவ கோட்பாடுகளையும் சிந்தனை போக்குகளையும் பரதத்தில் நடனமாடுபவர்கள் காட்டும் ஓர் உடல் அசைவும் முகபாவமும் தத்ரூபமாக நமக்கு எடுத்து காட்டும். பரதநாட்டியம் ஆடும்போது முழுமையான உடற்பயிற்சி கிடைக்கின்றது. உடலுக்கும் பலம், மனதிற்கு நிம்மதி, உற்சாகம் தரும், கவனம் மேம்படும், புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்படித்தானே இங்கே இந்த மாலை வேளையில் இந்த நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கும் நம் அனைவருக்கும் புத்துணர்ச்சி கிடைத்தது. தமிழகத்தில் பல்லவர்கள், சோழர்கள், நாயக்கர்கள், மராட்டியர்கள் ஆண்ட அந்தந்த காலங்களில் கலைகள் நன்கு வளர்ந்தன. பல்லவர்களின் ஆட்சியில் கோயில் திருவிழாக்கள் மலுமலர்ச்சி பெற்றன. அவ்விழாக்களில் ஆடல் பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. பல்லவ மன்னர்கள் பரதக்கலைக்கு ஆக்கம் தந்தனர். ராஜசிம்மன் காலத்தில் இது உயர்ந்த நிலையை எய்திற்று. இவர் காலத்தில் வேறுபட்ட நடன முறைகள் புகுத்தப்பட்டன. சோழர்கள் காலத்தில் இக்கலை மேலும் செழிப்புற்று வளர்ந்தது. தஞ்சை கோயிலில் மட்டும் 400 பேர் ஆடலுக்காக இருந்ததாக கூறப்படுகின்றது. தஞ்சையிலும் பிற இடங்களிலும் காணப்படும் சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் பல அக்காலத்து நடனக்கலையின் பெருமையை உணர்த்துகின்றன. நாயக்க மன்னர்கள் காலத்தில் தெலுங்கு நாட்டில் விளங்கிய நடன முறைகள் பல தமிழ்நாட்டில் பரவத் தொடங்கின. குறிப்பாக யக்ஷகானம் குறிப்பிடத்தக்கது. பரதநாட்டியத்திற்காக தங்களை அர்ப்பணித்த தஞ்சை நால்வரை பற்றி இந்த நேரத்திலே நினைவு கூறுவது குறிப்பிடத்தக்கதாகும். சின்னையா, பொன்னையா, சிவானந்தம், வடிவேலு ஆகியோர் தஞ்சை நால்வர் என்று அழைக்கப்படுவர்.
இந்த நால்வரும் சகோதரர்கள். கிபி 19ஆம் நூற்றாண்டில் தஞ்சையில் பிறந்து வாழ்ந்தவர்கள். நாட்டிய கலையிலும் இசைக்கலையிலும் வல்லவர்கள். கோவில்களிலும் அரண்மனைகளிலும் ஆடிய நிகழ்ச்சிகளை பொது மேடைக்குரிய நிகழ்ச்சிகளாக ஆக்கியவர்கள். இவர்கள் தஞ்சை மராட்டிய மன்னர், திருவனந்தபுரம் மகாராஜா, மைசூரு மகாராஜா ஆகியோரின் ஆதரவை பெற்றவர்கள். அதனால் மேடை நாட்டிய முறை இந்தியாவின் தென் மாநிலங்களில் எளிதாக பரவியது. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, சமஸ்கிருதம் ஆகியவை தென் மாநிலங்களில் பயன்படுத்தப்படுகின்ற மொழிகள். இவ்வெல்லா மொழி பாடல்களும் மேடை நாட்டிய நிகழ்ச்சிகளில் இடம்பெற்றன. இது இக்கலை வடிவத்தின் ஒரு சிறப்பம்சமாகும். தஞ்சை நால்வர் நெறிப்படுத்திய ஆடல் முறைகளும் நிகழ்ச்சிகளும் இன்றளவும் கடைபிடிக்கப்படுகின்றன. தங்களை இந்த கலைக்காக அர்ப்பணித்த தஞ்சை நால்வரை இந்த நேரத்திலே நினைவு கூறுவது மிகவும் பொருத்தமாக இருந்தது. அவர்களுக்கு நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்விக்கரசி, கலைவாணி என்ற பற்பல பெயர்களால் போற்றப்படுபவள் சரஸ்வதி. சரஸ் என்றால் நீர் மற்றும் ஒளி ஆகியவற்றை தடையின்றி வழங்குபவள் என்று பொருள். கல்வியை வற்றாத ஊற்றாகவும் ஞானத்தை ஒளியாகவும் அள்ளித் தருபவள் அவள். சரஸ்வதியின் கையில் இருக்கும் கச்சபி வீணை சிவபெருமானால் உருவாக்கப்பட்டு அவரிடம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. கல்விக்கும் கலைக்கும் அதிபதியான சரஸ்வதி தேவியை போற்றும் விதமாக கௌளை ராகம் ரூபக தாளத்தில் அமைந்த சரஸ்வதி கௌத்துவத்தை நமக்கு வழங்கவிருக்கின்றார் நடனச் செல்வம் ஹர்ஷினி. வெள்ளை தாமரை வீற்றமர்ந்தருளும் வேதம் நான்மறை போற்றிடும் தேவி, எல்லையில்லாதொரு எழில் கலைவாணி, சொல்லை ஆட்கொள்ளும் அருள் சுகபாணி. இதோ காண்போம் சரஸ்வதி கௌத்துவம். வெள்ளை தாமரை வீற்றமர்ந்தருளும் தாமரை வீற்றமர்ந்தருளும் வேதம் நான்மறை புகழ்ந்திடும் வாணி, எல்லையில்லாதொரு எழில் மிகும் தேவி, சொல்லை ஆட்கொள்ளும் அருள் சுக பாணி. வெள்ளை தாமரை வீற்றமர்ந்தருளும் வேதம் நான்மறை
கலைவாணி வீணையின் நாதமாய் விந்தையாய் கீதமாய் விரிச்சடை நாதனும் விஞ்சனும் விமலனும் வியந்திட வீட்டருளும் வித்யாரூபிணி எனையாலும் கலைவாணி வீணையின் நாதமாய் தாலிரும் கூந்தலால் தாளலயம் ஏந்துவார் ஏழிசை ஸ்வரங்களில் யாழிசை மீட்டுவார் விரிமலர் வீட்டிடும் வித்தகி வாகினி அறிவிலை பொரியன ஆக்கினாய் வாழினி தாலிரும் கூந்தலால் தாளலயம் ஏந்துவார் ஏழிசை ஸ்வரங்களில் யாழிசை மீட்டுவார் விரிமலர் வீட்டிடும் வித்தகி வாகினி அறிவிலை பொரியன ஆகினாய் வாழினி அரிதரிது அரிது நின் அருள் விழி ஆனந்தம் பெரிது நின் பேரின்பம் திருவுரு தரிசனம் தாலிரும் கூந்தலால் தாளலயம் ஏந்துவார் ஏழிசை ஸ்வர